70 கிலோமீட்டர் மைலேஜ் 76,850 ரூபா ப்ரைஸ். ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா ஷைனில் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ மாடலில் என்னென்ன மாதிரி அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் அப்டேட்டு ஃப்ரண்ட்டில் பளிச்சுன்னு தெரியுது பார்த்தீங்களா, ஹெட்லைட்டுக்கு மேலே நமக்கு வந்து குரோம் ஃபினிஷ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் பார்க்க நல்லாயிருக்கு. ரெண்டாவது அப்டேட்டு மீட்ரு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் வந்து கொடுக்குறாங்க. இப்போலாம் வந்து ஒரு 100cc பைக்லேயே பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாக எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதில் டிஜிட்டல் மீட்டர் வருது. ரியல் டைமில் எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், அதேமாதிரி ஆவரேஜாக எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், இருக்கிற பெட்ரோலை வச்சு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம், அந்த டீட்டெயில் எல்லாமே டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. மூணாவது மேஜர் அப்டேட்டு ஃபியூவல் டேங்கோட டிசைனை பாருங்கள். ஸோ டிசைன் வந்து வைடாக மாற்றிருக்காங்க. நல்ல ஒரு லுக் இருக்குது, ஃப்ரெஷ் லுக் இருக்குது. 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸுமே வந்து ஃப்ரெஷ் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஷைன் 100 விட இந்த டிஎக்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து ஒரு ஸ்போர்ட்டியாக ஒரு ப்ரீமியம் டச்சை கொடுக்குது அப்படின்னா இந்த இடம் தான். டேங்கை வந்து மாற்றிருக்காங்க. இதை தாண்டி ஷைன் 100 விட இந்த டிஎக்ஸில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க. நமக்கு சைட் பேனலில் குரோம் ஃபினிஷ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பிரேக் லிவர் வந்து குரோம் ஃபினிஷில் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி நமக்கு வந்து டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷைன் 100ல் டியூப் டயர் தான் வரும். பட் டிஎக்ஸில் டியூப்லெஸ் டயர் வந்து கொடுக்குறாங்க. கிராப் ரயில் பார்த்தீங்கன்னா ஷைன் 100ல் சில்வரில் வரும். பட் டிஎக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்கானமி ஸ்பீடில் வந்து ரைட் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக 65லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். 76,850 ரூபா ப்ரைஸில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ நல்ல கம்மியான ப்ரைஸு, நல்ல மைலேஜ். ஸோ இதை யோசிக்கிறப்பவே உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஸ்ப்ளெண்டர் தான் ஞாபகத்துக்கு வரும். பட் ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிறப்ப எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிசைனும் வந்து எனக்கு பார்த்து போர் அடிச்சிருச்சு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் பெட்டர் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக தான் இந்த ஷைன் டிஎக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பைக்கை சூஸ் பண்ணுங்கள்.